முருங்கைக்காய் சீசன் வந்துச்சுன்னா போதும், நம்ம வீட்டில் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி எல்லாமே இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 10 இல்லை 15 பூண்டை நல்லா தோலோட நசுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போதும். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளியை அதையுமே சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அது கூட மஞ்சள் தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாமே 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு, இந்த டைமில் அடி பிடிக்கும், அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கத்திரிக்காய், முருங்கைக்காய் அப்படி தான் கிடையாது. இது கூட உருளைக்கிழங்கு இல்லைனா பலாப்பழத்தில் இருக்கிற கொட்டை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும் போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணினா இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும் போது நடுவில் நீங்கள் எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணிகிட்ருக்கும் போதும் மூடி போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் தொக்கு நல்லா கிரேவியாக கொஞ்சமாக நல்லா தொக்கு மாதிரி நம்ம செய்வோம். ஸோ அதனால் நல்லா தொக்கு ஆகட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு அமைதியாக இருக்கக்கூடாது. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதுமே நீங்கள் நடுவில் போயிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கும் அப்போ தான். பிகாஸ் நம்ம ஆசையாக செய்கிற ஒரு ரெசிபி அடி பிடிச்சிச்சின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஃபீல் ஏன் நம்ம வர வைக்கணும்? அதனால் பார்த்து பண்ணும் போதுமே பக்குவமாக பண்ணாலே எல்லாமே சரியாக இருக்கும். வேக வைக்கிறதுக்காக தான் மூடி போட்டு வேக வைக்கிறோம். ஸோ ஒன்ஸ் வெந்துச்சுன்னா நீங்கள் மூடி போட தேவையில்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஓப்பனாகவே நீங்கள் நல்லாவே அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த டைமில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கரம் மசாலா சேர்க்கலாம், ஆனால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனாக விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த ரெசிபி. நல்லா சூப்பராக கீரை சாதம், ரசம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம அல்ட்டியாக இருக்கும். ஆனால் இந்த முருங்கைக்காய் தொக்கு கொஞ்சம் ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட ருசியே தனியாக இருக்கும். ஒரு பிளேட் முருங்கைக்காய் வச்சாலும் என் ஃப்ரெண்டு சலிக்காமல் சாப்பிடுவான் அப்படின்ற உங்கள் நண்பனுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.